வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய வெளிக்கொணரப்பட்ட இந்த நிர்வாக முறைகேடுகள் தொடர்ந்து ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையாக வெடித்திருந்தது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேணும் எப்ப என்று சொல்லி பார்த்தா நேற்றைய தினம் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன வந்திருந்தார். அவர் வருகின்ற பொழுது இதுக்கான ஒரு நீதி கிடைக்கும், இதுக்கான ஒரு பதில் கிடைக்கும் என்று சொல்லி எல்லா பொதுமக்களும் சரி, வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவும் சரி எதிர்பார்த்திருந்த ஒரு விடயம். ஆனால் ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுன் அந்த முன்வைத்த குற்றச்சாட்டுகள் ஒரு விளம்பரம் தேடும் செயற்பாடு என்ற விடயத்தை சுகாதார அமைச்சர் ஸ்ரீலங்காவினுடைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன முன்வைத்திருக்கின்றார். இதையும் விட பல்வேறுபட்ட விடயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா நேற்று தினம் யாழ்ப்பாணத்தை விட்டு தென்னிலங்கையை நோக்கி புறப்பட்டிருக்கின்றார். அவருடைய சமூக வலைத்தளத்தில் நேரலை செல்வதற்கு இல்லாட்டி நேரலையில் பதிவு செய்வதற்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அவ்வப்போது தன்னுடைய நேரலைகளில் மக்களுக்கு தேவையான விவரங்களை இல்லாட்டி தன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கான விவரங்கள் என்ன நடக்கின்ற விடயத்தை அவர் வழங்கி கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை சார்ந்துதான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். இவ்வளவு நாட்களும் ஒரு பேசு பொருளாக இருந்த ஒரு விடயம் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பிலான ஒரு பிரச்சனை பெரிய பூதாகரமாக வெடித்திருந்தது. அதிலும் குறிப்பாக ராமநாதன் அர்ச்சுனா முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுகள் சார்ந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் அந்த மக்கள் ஒரு போராட்டமாக வெடித்திருந்தது. அதன்பின் பல்வேறுபட்ட கருத்து பரிமாற்றங்கள், பல்வேறுபட்ட விமர்சனங்கள் என்று ஏராளமே வந்து கொண்டிருந்த இந்த பின்னணியில் தான் நேற்று தினம் அமைச்சர் ரமேஷ் பத்ரன, சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் விளம்பரம் தேடும் செயற்பாடு என ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன மறைமுகமாக விமர்சித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதாரத்துறை பணிப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் வடக்கு மாகாண சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கான விருப்பத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன நேற்றைய தினம் வடக்கு மாகாண சுகாதார மேம்பாடு தொடர்பில் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். வடக்கு மாகாண பிரதம செயலாளரின் அலுவலகத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையில் வடக்கு மாகாண சுகாதார நிலைமைகள் தொடர்பான முக்கிய உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது வடக்கு மாகாணத்தின் சுகாதார நிலைமைகள் மற்றும் மேம்படுத்தப்பட வேண்டிய சுகாதார விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மல்நாதன், சிவஞானம் ஸ்ரீதரன், அங்குஜன் ராமநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், வடக்கு மாகாண ஆளுநர் PSHM சார்ல்ஸ், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், சுகாதார அமைச்சின் செயலாளர் RDPG மகிபால மற்றும் வைத்தியர் அசல குணவர்த்தன மற்றும் வைத்தியர்கள் யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பட விரிவிரியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். இதில் ரமேஷ் பத்ரன், சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் சொல்லியிருந்தார், நாட்டு மக்கள் வடக்கு மாகாண மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். மிகவும் மோசமான விளம்பரம் தேடும் தனியொரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். மிகவும் மோசமான விளம்பரம் தேடும் சம்பவத்தை தீவிரமாக ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அமைச்சர் என்ற வகையில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட விடயங்களுக்காக நானும் பலமுறை ஊடகங்களில் இலக்கு வைக்கப்பட்டுள்ளேன். நீங்கள் சரியானதை உணவுபூர்வமாக செய்வீர்களாயின் அது குறித்து கவலை கொள்ள தேவையில்லை. தொடர்ந்தும் சிறந்த பணிகளை செய்வோம். இந்த ஆண்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் 450 பில்லியன் ரூபாய் நிதியை சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கியிருக்கு. நாட்டின் நிலைமையை மேலும் சீராக்கும் போது சுகாதாரத்துறைக்கு மேலதிக நிதியை நாம் ஒதுக்க முடியும். வடக்கு மாகாணத்தின் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்காக மேம்படுத்துவதற்கான எண்ணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இருக்கின்றது. யாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதற்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் எதிர்காலத்தில் ஜனாதிபதியின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என நம்புகின்றோம். வவுனியா, கிளிநொச்சி, மன்னார், மாங்குளம், பருத்தித்துறை உள்ளிட்ட வைத்தியசாலைகளில் இருந்து விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் சொல்லியிருந்தார், முல்லைத்தீவு மற்றும் மன்னார் வைத்தியசாலைகளில் குறைபாடுகள் காணப்படுகின்றன, அதனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த குறைபாடுகளின் அடிப்படையில் அமைச்சு இந்திய அரசாங்கத்திடம் முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்திருக்குது. இந்திய அரசாங்கம் அமைச்சரவை அனுமதி மற்றும் உடன்படிக்கை ஊடாக மன்னார் வைத்தியசாலைக்கு 600 மில்லியன் ரூபாய் வழங்க முன் வந்திருக்கு. தேர்தல் காரணமாக நிதியை விடுவிப்பதில் சில தாமதங்கள் காணப்படுகின்றன. முல்லைத்தீவு வைத்தியசாலை குறைபாடுகள் குறித்து
இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அவர்கள் வைத்தியசாலைக்கு ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து சாதகமாக பதிலளித்திருக்கிறார்கள். மனித வளங்கள் மிகவும் குறுகிய காலத்துக்குள் பெற்றுத்தருவதாக அமைச்சரின் செயலாளர் உறுதியளித்திருக்கிறார். செயற்திறன் மிக்க பணியாளர்கள் குழுவை நாம் கொண்டிருந்தாலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. கடுமையாக உழைத்தாலும் மக்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டதும் நாம் ஏதாவது ஒரு திருப்பு முனை ஏற்படும், ஒரு நீதி கிடைக்கும், இல்லாட்டி இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வரும் என்ற பெரிய ஒரு அவாவாக எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இப்படியான ஒரு பதிவினை ரமேஷ் பத்ரன முன்வைத்திருக்கின்றார். அதிலும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பொறுப்பதிகாரி வைத்தியர் ராஜீவ் என்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். சரி, இப்படி இருக்கின்ற பொழுது சாவகச்சேரி வைத்தியசாலையின் நிர்வாக முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்த வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்ட நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் ஜார் என்ற கேள்விகள் எழுந்திருந்த நிலையில தான் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையிலான குழுவினர் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு பயணம் செய்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஜாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குழப்பம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் சுகாதார அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டு தற்போது கடமையில் இடப்பட்டுள்ள கோபாலமூர்த்தி ராஜீவ் வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் என்ற விடயத்தை சொல்லியிருந்தனர். இந்த நிலையில ஸ்ரீலங்கா மருத்துவ நிர்வாகத்துறையில இருந்து பதவி விலகுவதாக வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய சமூக வலைத்தள பதிவில் சுட்டிக்காட்டியிருந்தார். இன்றிலிருந்து இந்த கரைபடிந்த முறைமையில் மருத்துவ நிர்வாகியாக வேலை செய்ய மாட்டேன் என அவர் சொல்லியிருந்தார். அதுடன் உங்கள் வைத்தியசாலைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை ஒரு அரசியல்வாதிகளிடம் தெரிவிங்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தங்கு விடுதியில் தொடர்ந்து இருப்பதற்கு நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்ட பின்பும் அதனை மறுக்கும் வகையில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நடந்து கொள்வது நீதிமன்றத்தையே அவமதிக்கும் செயல் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். கொழும்புக்கு வருமாறு தனக்கு சுகாதார அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துவிட்டு நேற்றைய தினம் அந்த இடத்தில், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேறி அவர் தென்னிலங்கையை நோக்கி நகர்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைகளையும் தாண்டி தற்பொழுது சமூக வலைதளங்களில் எவ்வாறான கருத்துக்கள் வருகின்றது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை பற்றி என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற பொழுது அர்ஜுனா பல்வேறுபட்ட நேர்காணல்களை ஊடகங்கள் வாயிலாக வழங்கி வருகின்றார். இந்த நிலையில் அவர் ஊடகங்களில் சொல்லியிருந்த விடயம் தான் பொதுமக்களால் இயக்கப்படுகின்றேன் என்று சொல்லியிருந்தார். இந்த நேர்காணல் IBC தமிழுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு அப்பாவியை பதப்படுத்தி தன்னை கூரான ஆயுதமாக மாற்றி விட்டார்கள் என்று சொல்லியிருந்தார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் ஜெனரேட்டரை கொண்டு வந்து வைத்தது ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்று குறைப்பட்டிருந்தார். சமூக பொறுப்பேற்று தான் இந்த செயல்களை செய்ததுக்கு மன்னிப்பு கோரியிருந்தார். மேலும் எந்த அரசியல்வாதிகளை சார்ந்தவனும் அல்ல என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். இனி யாழ்ப்பாணம் திரும்பி வரமாட்டேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டிருக்கின்றார் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா, சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் என்று சொல்லலாம். இனிமேல் யாழ்ப்பாணம் வரக்கூடாது என்று நினைத்து யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறிய இரண்டாவது சந்தர்ப்பம் இது என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு இதுபோன்ற நிர்வாக சீர்கேடு காரணமாகத்தான் வெளியேறியிருந்ததாகவும் சுட்டி காண்பித்திருந்தார். குறிப்பிட்ட சில அரசியல் தலைவர்களை பொறுக்கிகள் என்று சாடியிருந்த வைத்தியர் அர்ஜுனா குறித்த தேர்தலில் உண்மையுள்ள படித்த ஒரு இளைஞன களமுறைக்கு சில அரசியல் தலைவர்களை தான் தோற்கடிக்க உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அதேவேளை மருத்துவ நிர்வாக முறையில் இருந்து பதவி விலகுவதாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா தன்னுடைய முகநூல் பக்கத்தில், அதாவது சமூக வலைதளத்தில் பதிவினை தெரிவித்திருக்கிறார். மருத்துவ நிர்வாகத்துறையிலிருந்து பதவி விலகுவதாக வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்ற ஒரு விடயம் இங்கு இப்பொழுது பேசுபொருளாக அமைந்திருக்கின்றது. இதையும் தாண்டி தற்பொழுது அவருடைய நிதி பற்றாக்குறை இல்லாட்டி பொருளாதார ரீதியாக அவர் பின்தங்கிய நிலையை சமூக வலைத்தளங்களூடாக தன்னுடைய நேர்காணல்களில் பல இடங்களில் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று பல்வேறுபட்ட ஊடக நேர்காணல்களையும் சொல்லியிருக்கிறார். இதன் பிற்பாடு அவருடைய வங்கி கணக்கிற்கு பொதுமக்களால் இவ்வாறான தொகைகள் வழங்கி வைக்கப்படுவதாகவும் அவர் தன்னுடைய பதிவுகளை மேற்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவருக்கு மீதான வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. வாக்குமூலம் நேற்று தினம் வழங்கியிருக்கின்றார்.
அதன் பிற்பாடு அவரிடம் இவர் முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான ஆதாரங்களை தெரிவிக்க வேண்டும். வைத்தியர் அர்ஜுனா மீது மருத்துவ சங்கம் வைத்த மருத்துவத்துறை வைத்த அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை வழங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் 2 தரப்பு மீதும் வழக்குகள் பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஏராளமாக காணப்படுகின்றது. ஆகவே என்ன நடக்க போன்றது, இதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.